நம்ம இப்போ சடனாக இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு சில நேரங்களில் தும்மல் வரும். இந்த கண்டிஷனோட பேர் ஃபோட்டிக் ஸ்னீஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர் அச்சோ சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. நம்ம திடீர்னு வெளிச்சத்துக்கு வந்து அந்த பிரைட் லைட்டை பார்க்கும்போது நம்ம கண்ணில் இருக்கிற ஆப்டிக் நர்வ் வந்துட்டு பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். பட் பிரச்சனை என்னன்னா இந்த ஆப்டிக் நர்வுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ட்ரைகேமினல் நர்வ் இருக்கு. இந்த நர்வ் வந்துட்டு நம்மளோட ஃபேஸோடையும் எஸ்பெஷலி நம்மளோட மூக்கோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் இந்த சிக்னல் மிஸ் ஆகும்போது நம்ம பிரெயின் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. கண்ணில இருந்து வந்த சிக்னலை மாற்றி மூக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அஸ்யூம் பண்ணிக்குது. அதனால தான் சில நேரங்களில் நம்ம லைட்டை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி தும்புறோம். இது வந்துட்டு டஸ்ட்னாலேயோ அலர்ஜினாலேயோ இல்லை நம்மளுக்கு இருக்கிற நோயினாலேயோ நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. பிரெயின் வந்துட்டு ஓவர்லோட் ஆகிறதுனால நடக்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்ல 3 ஒருத்தங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்காமா. அண்ட் இட்ஸ் ஜெனடிக்ஸ். உங்க அப்பா அம்மாவுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது இருக்கிறக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்காக நம்ம பயப்படலாம் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரக்கணக்கான வருஷங்களா இது இருக்குது. அரிஸ்டாட்டில் கூட இதை பத்தி எழுதியிருக்காப்ல. பட் நீங்க வந்துட்டு ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படின்னா இதுக்காக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வேகத்தில் ஜெட் ஓட்டிட்டு போகும்போது சன்லைட்டை பார்த்து நீங்க தும்பி அதனால எதுவும் பிரச்சனை ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இதனால பெரிய எந்த ஹாமும் கிடையாது.